வீடியோவை தொடர்வதற்கு முன்னால் நண்பர்களே, எங்கள் சேனலுக்கு புதிதாக வந்தவர்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவை மட்டும் பார்த்துட்டு போகாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினா எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்கள் கிராமத்தில் அனைவரும் நிலப்பரப்பு உரிமையாளர்களாகவே உள்ளனர். நிலத்தில் இறங்கி வேலை செய்வது என்பது ஒரு சாதாரண விஷயம். எனது கணவரின் வீட்டிலும் நிறைய காடுகளும் வயல்களும் உள்ளன. நானும் எனது அத்தை ரேவாபாவும் நிலத்துடனும் அதன் வாசத்துடனும் வளர்ந்தவர்கள். ஆனால் அன்று ஏதோ வித்தியாசமாக நடந்தது. பொதுவாக கிராமத்தின் பெரிய நிலக்கிழார் விக்ரம் சிங்கின் வீட்டில் வேலை செய்ய எனது அத்தை தான் செல்வார். ஆனால் அன்று அவரது உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவர் என்னிடம் கூறினார், மாஹி, இன்று நீயே கொஞ்சம் போய்விட்டு வா, அவருக்கு கொடுத்த வாக்கை மீறக்கூடாது. எனக்கு தனியாக செல்ல பிடிக்கவில்லை. ஆனால் அவரது பேச்சை தட்ட முடியாமல் நான் கிளம்பிவிட்டேன். அந்த விக்ரம் சிங் கிராமத்தின் பெரிய நிலக்கிழார், மிராசதார். அவரிடம் நிறைய நிலம் உள்ளது. ஆனால் அவரது வீட்டு ஆட்கள் விவசாய வேலையில் கை வைப்பதில்லை. அனைத்தும் தொழிலாளர்களை கொண்டே செய்வார்கள். நான் அந்த வயலை நோக்கி சென்றபோது அங்கு ஆள் யாரும் இல்லை. 5-6 பேர் இருப்பார்கள் என்று நினைத்தேன். ஆனால் அங்கு கிணற்றின் அருகே விக்ரம் சிங் மட்டுமே நின்று கொண்டிருந்தார். என்னை பார்த்ததும் அவர் ஒரு விசித்திரமான பார்வையை வீசி, மாஹி, இன்று அத்தைக்கு பதில் நீ வந்திருக்கிறாயா என்று கேட்டார். நான் சொன்னேன், அத்தைக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால் நான் வந்திருக்கிறேன். அவர் சுருக்கமாக வேலையை காட்டிவிட்டு, நீ வேலையை தொடங்கு, நான் மற்ற வயல்களை பார்த்துவிட்டு வருகிறேன் என்று கூறி சென்றார். அந்த பெரிய தெற்கு வயலில் தனியாக வேலை செய்வது எனக்கு பயமாக இருந்தது. ஏன் அத்தை என்னை இப்படி தனியாக அனுப்பி வைத்தார் என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டே நான் வேலையில் மூழ்கினேன். மதிய வெயில் அதிகமாகி இருந்தது. பசி எடுத்ததால் தண்ணீர் தொட்டியின் அருகே கை கால்களை கழுவிவிட்டு நான் ஒரு பெரிய ஆலமரத்தின் அடியில் சென்றேன். வேலை செய்வதற்கு வசதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் எனது சேலையை சற்றே உயர்த்தி கட்டியிருந்தேன். அங்கு யாரும் இல்லை என்ற தைரியத்தில் நான் மரத்தின் நிழலில் அமர்ந்து நிதானமாக சாப்பிட்டேன். சாப்பிட்ட பிறகு கண்கள் சொக்க ஆரம்பித்தன. சிறிது நேரம் ஓய்வெடுக்க ஆசைப்பட்டதால் தலையின் முந்தானையை முகத்தில் போர்த்தி கொண்டு அங்கேயே படுத்தேன். களைப்பின் காரணமாக நான் ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்ந்தேன். உறக்கத்தில் முகத்தில் இருந்த முந்தானை மெதுவாக விலகி போனது. ஆனால் எனக்கு தெரியவில்லை. காட்டின் மிதமான காற்றும் சூடாத சூரியனுக்கும் இடையில் யாரோ ஒருவரின் பார்வை என் மேல் இருப்பதை நான் உணரவில்லை. விக்ரம் சிங் எப்போது வந்தார், எவ்வளவு நேரம் அங்கு நின்றிருந்தார் என்பது எனக்கு தெரியவில்லை. நான் உறக்கத்தில் ஒரு அழகான சிலையைப் போல அங்கு கிடந்தேன். திடீரென்று எனது உறக்கம் கலைந்து நான் திடுக்கிட்டேன். எனது சேலை சற்று கலைந்து இருந்தது மற்றும் முந்தானை விலகி போயிருந்தது. இதை பார்த்ததும் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. நான் உடனடியாக சேலையை சரி செய்துவிட்டு எழுந்தேன். விக்ரம் சிங் சற்று தொலைவில் நின்று கொண்டிருந்தார். அவரது பார்வை எங்கே இருந்தது என்று நான் சொல்ல தேவையில்லை. நான் பயந்து கொண்டே கேட்டேன், அரே, நீங்கள் எப்போது வந்தீர்கள்? அவர் ஒரு வஞ்சகமான புன்னகையுடன், இப்போதுதான் வந்தேன் மாஹி, ஏதோ ஒரு வேலை இருந்தது என்றார். ஆனால் அவர் அழுத்தம் கொடுத்து கேட்ட விதம், நீ ஏன் இங்கு நிம்மதியாக தூங்குகிறாய் என்பதிலிருந்து நான் எதை மறைக்க முயன்றேனோ அதை அவர் முன்பே பார்த்துவிட்டார் என்று எனக்கு தோன்றியது. எனது இதயம் வேகமாக துடித்தது. நான் நடுங்கும் குரலில் கேட்டேன், இல்லை, சாப்பிட்ட பிறகு களைப்பாக இருந்தது, அதனால் கண் அயர்ந்து விட்டேன். நீங்கள் சொன்ன வேலையை நான் முடித்துவிட்டேன் என்றேன். அவர் மெதுவாக என் அருகில் வந்தார். அவர் சொன்னார், வேலை முடிந்துவிட்டதென்றால் வா, அந்த புதர்களுக்கு பின்னால் போவோம். இதை கேட்டதும் என் தலையில் மின்னல் மின்னியது. புதர்களுக்கு பின்னாலா? ஏன்? என்ன செய்வதற்கு? மனதிற்குள் ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் ஓடின. அவர் எனது தவறை சாதகமாக்கிக் கொள்ள விரும்புகிறார் என்று எனக்கு தோன்றியது. நான் பயத்துடன் கேட்டேன், அங்கே ஏன்? அவர் சொன்னார், ஏன் என்பது அங்கே போனால் தெரியும், வா. முடியாது என்று சொல்ல தைரியமில்லை, பின்னால் செல்ல பயமாகவும் இருந்தது. அத்தையின் பெயரை மனதில் வைத்துக் கொண்டு நான் அவருக்கு பின்னால் நடந்தேன். புதர்களும் அடர்ந்த செடிகளுக்கும் இடையில் அவர் உள்ளே செல்லச் சொன்னபோது எனது உடல் நடுங்கியது. நான் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, அண்ணா, இங்கே வேலை ஒன்றுமில்லையே, ஏன் கூப்பிடுகிறீர்கள்? எனக்கு பயமாக இருக்கிறது, நான் வீட்டிற்கு போகிறேன் என்றேன். அவர் உடனடியாக திரும்பிக் கொண்டு, இவ்வளவு தூரம் வந்துவிட்டு இப்போது பயப்படுவது ஏன்? உள்ளே வா மாஹி, உள்ளே வந்தால்தான் நான் என்ன சொல்லப் போகிறேன் என்பது தெரியும். இது மிகவும் முக்கியமான வேலை என்றார். நான் அந்த அடர்ந்த புதர்களுக்குள் நுழைந்தேன். கிளைகள் எனது தோளில் உரசிக் கொண்டிருந்தன. அந்த தடைகளை தாண்டி நாங்கள் மறுபக்கம் சென்றடைந்தோம். அங்கு சென்றதும் அவர் கூறினார், பார்மாஹி, இதுதான் விஷயம். நாம் இந்த வழியை எடுத்தால் நேராக மிளகாய் வயலுக்கு சென்று விடலாம். இல்லையென்றால் முழு ஏக்கர் நிலத்தையும் சுற்றிச் செல்ல வேண்டியிருக்கும். உனது வேலை குறைய வேண்டும் என்பதற்காகவே நான் உனக்கு இந்த குறுக்கு வழியை காட்டினேன். அவர் இதை மிகவும் சாதாரணமாக சொன்னார். அப்போதுதான் எனக்கு நிம்மதி ஏற்பட்டது. அவர் எனக்கு அங்கு 1 மணி நேர வேலையை காட்டிவிட்டு, நான் கிராமத்தில் ஒரு வேலைக்காக செல்கிறேன், நீ இந்த வேலையை முடித்துவிட்டு நேராக வீட்டிற்கு செல் என்று கூறி சென்றார். அவர் செல்வதை நான் பார்த்து கொண்டிருந்தேன். அவரை பற்றி எவ்வளவு தவறாக நினைத்தேன் என்று எனக்கு வெட்கமாக இருந்தது. ஆனால் அந்த தருணங்களில் ஏற்பட்ட பயமும் கற்பனைகளும் ஒரு கசப்பான அனுபவம். அவர் சென்ற பிறகு நான் மிளகாய் வயலில் தனியாக இருந்தேன்.
கையில் வேலை இருந்த போதிலும் எனது மனம் அந்த ஆலமரத்தின் அடியிலே நின்றது. அவர் என்னை உறங்கும் போது பார்த்த அந்த தருணங்கள், அவரது இருப்பு, அது உண்மையாக இருந்ததா அல்லது கனவா? அந்த குறுக்கு வழியை காட்டியது வெறும் வழிதானா அல்லது எனது மௌனத்தை சோதிக்கும் தந்திரமா? சூரியன் மறைந்து கொண்டிருந்தது. வானம் சிவப்பாக மாறிக்கொண்டிருந்தது. காற்றில் ஈரப்பதம் அதிகரித்து பறவைகளின் சத்தம் எதிரொலித்தது. வேலை முடித்துவிட்டு நான் அந்த வழியை திரும்பும்போது ஆலமரத்தின் அடியில் நான் விரித்திருந்த துணி அப்படியே இருந்தது. அங்கு நின்றபோது உடல் நடுங்கியது. அவர் உண்மையிலே கிராமத்திற்கு சென்றிருப்பாரா அல்லது எங்காவது ஒளிந்து கொண்டு என்னை பார்த்து கொண்டிருப்பாரா? திடீரென்று புதர்களுக்கு பின்னால் சலசலப்பு ஏற்பட்டது. நான் யாரது என்று கேட்டேன். ஆனால் பதில் வரவில்லை. ஒருவேளை காற்றாக இருக்கலாம். ஆனால் எனது மனம் அதை நம்பவில்லை. நான் உடனடியாக எனது சாமான்களை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினேன். வழியில் நடக்கும்போது எனது நீண்ட நிழல் என் பின்னால் விழுந்தது. வீட்டிற்கு சென்றபோது அத்தை வாசலிலேயே அமர்ந்திருந்தார். அவர் கேட்டார், ஏன் இவ்வளவு நேரமாகிறது? வேலை அதிகமா? நான் உண்மையை சொல்லாமல் கொஞ்சம் ஓய்வெடுத்ததால் தாமதமாகிவிட்டது என்று சுருக்கமாக முடித்துக் கொண்டேன். அன்று ராத்திரி எனக்கு உறக்கம் வரவில்லை. விக்ரம் சிங்கின் அந்த பார்வையும் அந்த புதர்களுக்கு பின்னால் வரச் சொன்னதும் மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வந்தது. அவர் சொன்னது சரிதானா அல்லது எனது மௌனத்தை அவர் சாதகமாக்கிக் கொள்கிறாரா? மறுநாள் காலை அத்தை மீண்டும் சொன்னார், மாஹி, இன்னும் எனது உடல்நிலை சரியில்லை. நீயே வயல் வேலைக்கு சென்று வா. இந்த முறை எனது இதய துடிப்பு அதிகரித்தது. அது பயமா அல்லது மீண்டும் அந்த தனிமையை சந்திக்கும் தவிப்பா என்பது எனக்கு தெரியவில்லை. சேலையை சரி செய்துவிட்டு கண்ணாடியில் பார்த்துவிட்டு வயலை நோக்கி புறப்பட்டேன். இன்று அங்கு என்ன காத்திருக்கிறது என்று தெரியவில்லை. ஆனால் விக்ரம் சிங்குக்கு எல்லாம் தெளிவாக தெரிந்தது. வயலை அடைந்ததும் வழிகள் தெரிந்தவையாக இருந்த போதிலும் மனதில் ஒரு புதிய பதற்றம் இருந்தது. ஆலமரத்தை கடந்து செல்லும் போது எனது பார்வை தானாக நேற்று நான் தூங்கிய இடத்திற்கு சென்றது. இன்று நான் மிகவும் எச்சரிக்கையாக இருந்தேன் மற்றும் சேலையை இறுக கட்டியிருந்தேன். முந்தானை நழுவாமல் இருக்க முழு கவனம் செலுத்தினேன். விக்ரம் சிங் கிணற்றின் அருகே நின்று கொண்டிருந்தார். இன்று அவர் வேலைக்கு தகுந்த ஆடைகளை அணிந்திருந்தார். என்னை பார்த்ததும் அவரது முகத்தில் அதே மர்மமான புன்னகை வந்தது. இன்றும் நீயே வந்திருக்கிறாயா? அத்தைக்கு இன்னும் குணமடையவில்லையா? அல்லது நீயே வர விரும்பினாயா என்று லேசான கிண்டலுடனும் அதிகாரத்துடனும் கேட்டார். நான் பதில் ஏதும் சொல்லாமல் வணக்கம் மட்டும் வைத்தேன். அவர் சொன்னார், நேற்று மீதியிருந்த வேலையை இன்று முடித்துவிடு. நான் சிறிது நேரத்தில் அங்கு வருகிறேன். நான் அந்த குறுக்கு வழியில் மிளகாய் வயலுக்கு சென்றபோது ஒரு சிறிய குடிசையை கண்டேன். அதை நேற்று நான் பார்க்கவில்லை. சிறிது நேரத்தில் விக்ரம் சிங் கையில் 2 தேங்காய்களுடன் இளநீர் வந்தார். அவர் இளநீரை நீட்டி, இந்தா, இதை குடித்துவிட்டு வேலையை தொடங்கு என்றார். நான் தயங்கிய போது அவர் கேட்டார், ஏன் மாஹி, நான் அவ்வளவு கெட்டவனா? நேற்று நீ தூங்கிக் கொண்டிருந்த போதும் நான் உன் அருகில்தான் இருந்தேன். நான் என்ன செய்திருக்க முடியும் என்று நீ யோசித்தாயா? அவர் எனது கண்களை பார்த்தார். எனது உடலில் மின்சாரம் பாய்வது போல் இருந்தது. நான் சொன்னேன், அண்ணா, என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அவர் என்னை தடுத்து சொன்னார், உனக்கு என்ன பயம்? இங்கு நம் இருவரை தவிர யாரும் இல்லை. இந்த வயல், இந்த குடிசை எல்லாம் நமக்காகத்தான். அவர் என் அருகில் அமர்ந்தார். அவரது கை தற்செயலாக எனது கைமேல் பட்டது. எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது. அது பயமா அல்லது கிளர்ச்சியா என்பது எனக்கு புரியவில்லை. அந்த தனிமையும் மாலை நேரமும் என்னை ஏதோ ஒரு தெரியாத திசையில் இழுத்துச் சென்றன. அவர் எனது காதருகே குனிந்து மெதுவாக கேட்டார், இன்றும் சீக்கிரம் வீட்டிற்கு போக வேண்டுமா மாஹி? என்னால் ஒன்றும் பேச முடியவில்லை. செல்வராஜுவின் விக்ரம் சிங்கின் அந்த பேச்சால் எனக்கு நடுக்கம் ஏற்பட்டது. அந்த தனிமையும் சுற்றியிருந்த புதர்களும் எனக்கு பாதுகாப்பற்ற உணர்வை தந்தன. இருந்தபோதிலும் என்னால் அங்கிருந்து நகர முடியவில்லை. அவர் எனக்கு இளநீர் கொடுத்தபோது மீண்டும் அவரது விரல்கள் எனது கையை உறுதியாக தொட்டன. இந்த முறை அவர் கையை விடவில்லை. மாஹி, நேற்று நீ தூங்கிக் கொண்டிருந்தபோது நான் உன்னையே பார்த்து கொண்டிருந்தேன். இந்த கிராமத்தில் உன்னை விட அழகானவர் யாருமில்லை. உனது அத்தை உன்னை இவ்வளவு காலம் ஒளித்து வைத்திருக்க கூடாது. அவரது குரல் மிகவும் ஈர்க்கக்கூடியதாக இருந்தது. இது தவறு என்று நான் பலவீனமாக சொன்னேன். ஆனால் எனது பேச்சில் வலிமை இல்லை. அவர் எனது சேலையின் ஓரத்தை பிடித்து கேட்டார், இதில் என்ன தவறு மாஹி? யாருக்கும் தெரியாதவரை இதில் தவறு ஒன்றுமில்லை. அவரது முகம் எனது முகத்திற்கு மிக அருகில் இருந்தது. எனது இதயம் கிழிந்து வெளியே வந்துவிடும் போல இருந்தது. உலகம் தன் போக்கில் இயங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் அந்த சிறிய குடிசையில் நாங்கள் இருவர் மட்டுமே இருந்தோம். திடீரென்று எங்கிருந்தோ மாட்டின் சத்தம் கேட்டது. யாரோ வருவது போல் எனக்கு தோன்றியது. நான் பயந்து போய், யாரோ வருகிறார்கள், என்னை விடுங்கள் என்றேன். விக்ரம் சிங் சிரித்துவிட்டு, பயப்படாதே மாஹி, அவர்கள் வேறு வழியில் செல்வார்கள். ஆனால் உனது இந்த பயம் எனக்கு பிடித்திருக்கிறது என்றார்.
பிறகு அவர் சொன்னார், நீ வேலையை முடித்துவிடு, மாலையில் நான் உனக்காக காத்திருக்கிறேன்.